காதோடு நான் கதை சொல்லுவேன். கதை சொல்வது பிரியா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கு நாங்கள் வாசிக்கிற கதையின் தேர்ட் பார்டோட வந்திருக்கிறேன். நீங்கள் அந்த கதையை என்ஜாய் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு. இன்னும் உங்களோட ஹெல்ப் நான் எதிர்பார்க்குறேன். இன்னும் மோர் பீப்புள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ ப்ளீஸ். அதுதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். இன்னும் என்ன வேறு ஒன்றும் இல்லை கதைக்கிறதுக்கு. கதைச்சங்கிற டைமை நாங்கள் அதில் வேஸ்ட் பண்ணாமல் வாங்கோ கதைக்குள்ளே போவோம். அத்தியாயம் 11. சௌகார்த்திகாவின் இருதயம் மின்சார கம்பத்தில் மாட்டிக்கொண்ட காக்காயை ஒருமுறை உதறிக்கொண்டது. மழைநீர் சொட்டி கொண்டிருக்கும் அந்த மரத்தடிக்கு கீழே நின்றபடி சிகரெட் புகைக்கும் அந்த ஆசாமி யார்? கண்களை கொட்டி ஒருமுறை மரத்தடியை உற்று பார்த்தாள். கரிக்கட்டியால் தீட்டின மாதிரி நிழலுருவம் தெரிந்த அந்த உருவம் இப்போது லேசாய் அசைந்தது. அதனுடைய கையில் இருந்த சிகரெட்டின் சிவப்பான கண் முன்னோக்கி வர ஆரம்பித்தது. தட் தட் நடந்து வந்த அந்த உருவத்தின் பூட்ஸ் அணிந்த கால்களுக்கு கீழே மழை நீர் சிதறியது. தன்னை நோக்கி மெதுவாய் வந்து கொண்டிருந்த அந்த உருவத்தையே விழிகள் விரிய பார்த்து கொண்டு நின்றான் சௌகார்த்திகா. அதே அரை நிமிஷ நேரம் உருவம் அவளை வெகுவாய் நெருங்கி நின்றது. தன் கையில் இருந்த சிகரெட்டை பின்பக்கமாய் சுண்டி எறிந்து விட்டு அவளிடம் கேட்டது கரகரப்பான குரலில், இது உங்க காராமா? கேட்ட அவளை ஏறிட்டு பார்த்தாள் சௌகார்த்திகா. அந்த மெல்லிய இருட்டிலும் அவனுடைய திடகாத்திரம் தெரிந்தது. நல்ல உயரம், ஒட்டவட்டிய சம்மர் கிராப், மேலுதட்டுக்கு மேலே 20 மில்லிமீட்டர் அகலத்தில் ஆரோக்கியமான மீசை. அணிந்திருந்த டிரெஸ்ஸின் சில பாகங்களில் மழையின் ஈரம் திட்டு திட்டாய் தெரிந்தது. என்னம்மா இது, உங்க காரான்னு கேட்டேன். பதில் சொல்ல இவ்வளவு நேரமா? அவன் மறுபடியும் கேட்டான். ஆமா, என்னோட கார் தான். கார் இங்கேயே ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்கு போல் இருக்கு. ஆமா, ஒரு ரிப்பேர். போய் வாங்கிட்டு வந்துட்டீங்க போல் இருக்கு. ஆமா, மாட்ட வேண்டியது தானே. கார் சாவியை பெல்ட் வாங்கின கடையிலேயே வச்சுட்டு வந்துட்டேன். அதை எடுத்துட்டு வரத்தான் என் கூட வந்தவர் போயிருக்காரு. அவர் யாரு? தெரிஞ்சவர். உங்க பேர் என்ன? நீங்க மெட்ராஸ் தானே? சௌகார்த்திகா அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் அவனையே பார்த்தாள். என்ன பார்க்குறீங்க? நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? மெல்ல மௌனமாய் அவன் சிரித்து, போலீஸ், கிரைம் பிரான்ச் என்றான். பேண்ட் பாக்கெட்டுக்குள் கையை விட்டு அந்த நீல நிற போலீஸ் அட்டையை எடுத்து சௌகார்த்திகாவின் முகத்துக்கு முன்னே காட்டினான். ராத்திரி நேரங்களில் இந்த ஏரியாவில் நிறைய வழிப்பறி நடக்கிறதா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏகப்பட்ட ரிப்போர்ட்ஸ். ஒரு வாரமா ராத்திரி நேரங்களில் எனக்கு இங்கே தான் டியூட்டி. அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த பக்கமா வந்தேன். கார் நின்றுட்டு இருந்தது. அந்த தெருக்கோடி வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்தப்பவும் கார் நின்றுட்டு இருந்தது. இது யாரோட காருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே 10 நிமிஷமா அந்த மரத்தடிக்கு கீழே நின்றுட்டு இருக்கேன். எதிரே நின்று பேசிக்கொண்டிருப்பவன் போலீஸ் என்று தெரிந்ததும் சௌகார்த்திகாவின் உடம்பு பரபரப்பு மொழுவென்று ஆயிரக்கணக்கான கம்பளி பூச்சிகள் ஊர்ந்தன. மழைக்காற்று முகத்தில் அடித்தாலும் முகம் பிடிவாதமாய் வியர்த்து வலுத்தது. அவன் சிரித்தான். இப்ப சொல்லலாமே, நீங்க யாருன்னு? என் பேர் சௌகார்த்திகா. நான் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் பண்றதுக்காக சாலிகிராமம் போயிட்டு இருந்தேன். அப்பத்தான் கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு நின்னப்பத்தான் எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் வந்தார். அவரோடு கிளம்பி போய்த்தான் ஃபேன் பெல்ட் வாங்கிட்டு வந்தேன். காரை சாவியை பெல்ட்ல வாங்கின கடையிலேயே மறந்து வச்சுட்டு வந்தீங்களா? ஆமா. கடையோட பேரையும் அட்ரஸையும் சொன்னா நான் போய் விவரம் சொல்லி கார் சாவியை வாங்கிட்டு வந்துடுறேன். அதோ என்னோட பைக். திணறினாள். வேண்டாம், நோ தேங்க்ஸ். இந்நேரம் அவரே கடைக்கு போயிருப்பார். 10 நிமிஷத்திலே வந்துடுவார். இந்த ஏரியா ரொம்பவும் மோசமான ஏரியா. நீங்க இப்படி தனியாய் நின்றுட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. அவர் கார் சாவியை எடுத்துட்டு வர்ற வரைக்கும் நான் உங்களுக்கு துணையாக இருக்கின்றேன். வேண்டாமே, தயங்கி சொன்னால் சௌகார்த்திகா. ஏன் வேண்டாம்னு சொல்றீங்க? உங்களுக்கு எதுக்கு தொந்தரவு? தொந்தரவா? என்னோட டியூட்டியே அதுதானே. அவர் வர்ற வரைக்கும் இருந்துட்டு போறேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட். நான் ஸ்மோக் பண்ணலாமா? சௌகார்த்திகா தலையாட்ட அவன் கார் பேனட்டுக்கு தன்னுடைய முதுகை சாய்த்து கொண்டு சிகரெட் பாக்கெட்டையும் லைட்டரையும் எடுத்தான். அரவிந்தாட்சன் மூச்சு வாங்கியது. காற்றுக்காக தவித்த 2 நுரையீரல்களின் ஓர பகுதிகளிலும் லேசாய் ஒரு இம்சை.
ரோட்டோரங்களில் தேங்கியிருந்த மழைநீரை தபதபவென்று மிதித்து கொண்டு கோபிநாத் பங்களாவை நோக்கி ஓடினான். குளிர்காற்று முகத்தில் அறைந்தது. இன்னும் ஒரே திருப்பம்தான், கோபிநாத் பங்களா வந்துவிடும். இஸ் இஸ் என்று வாய் நிறைய சுவாசித்து நெற்றியில் வழியும் வியர்வையை புறங்கையால் துடைத்து கொண்டு அந்த திருப்பத்தை தாண்டியவன் லேசாய் அதிர்ந்தான். அந்த ஏரியா முழுவதிலும் மின்சாரம் தவறியிருக்க விளக்குகள் விதவைகளாக இருந்தன. அந்த திசையில் ஒரு பொட்டு வெளிச்சம் இல்லை. இருட்டில் காத்திருந்த கோபிநாத்தின் பங்களாவை அடையாளம் வைத்து கொண்டு நெருங்கினான். தயக்கமாய் பங்களாவின் முன் கேட்டில் வந்து நின்றான். காற்றிலும் சுவற்றிலும் சுவர்கோழிகளின் இரைச்சல் ரொயிங் ரொயிங் இடைவிடாமல் கேட்டுக்கொண்டிருக்க, மழை பெய்த சந்தோஷத்தில் எங்கிருந்தோ ஒரு தவளை மோர்சிங் வாசித்தது. காற்று ஜில்லென்று அரவிந்தாட்சனை ஒற்றி எடுத்தது. நாய்க்குட்டி மாதிரி மேலே புரண்டது. இருதயம் பக் பக்கென்று அடித்து கொள்ள காம்பவுண்ட் கேட்டை துறந்து கொண்டு உள்ளே காலடி எடுத்து வைத்தான். மனசுக்குள் ஒரு பயம் கனமாய் அசைந்தது. கோபிநாத்தின் பிணம் கிடக்கும் இந்த இருட்டான பங்களாவுக்குள் நுழைந்து எப்ப இந்த இடத்தில் என்று காற்றாவியை தேடுவது. கம்பவுண்ட் கேட்டிலிருந்து போர்டிகோ வரைக்கும் தேங்கியிருந்த மழை தண்ணீரில் சல் சல் என்று நடந்து போய் போர்டிகோ படியேறினான் அரவிந்தாட்சன். படியேறவே போர்டிகோவில் நின்றிருந்த கோபிநாத்தின் காரை பார்த்ததுமே மனசுக்குள் ஒரு பளிச் பிறந்தது. காரின் டேஷ்போர்ட்டுக்குள் ஒரு பென்டாச்சோ மேட்ச் பாக்ஸோ இருக்கலாம். கிளறி பார்த்தால் என்ன, இந்த இருட்டை விரட்ட ஏதாவது வேண்டுமே. காரின் முன்புற கதவை திறந்து இருட்டில் சீட்டின் மேல் கவிழ்ந்து ஸ்டியரிங்குக்கு பக்கத்தில் இருந்த டேஷ்போர்டை தொட்டான். 2 விரல்களால் அதனுடைய மூடியை பற்றி இழுத்தான். டேஷ்போர்ட் கிளக் என்று சதுரமாய் திறக்க உள்ளே கையை விட்டான். 4-5 துண்டு வயர்கள், காலாவதியான பேட்டரி செல்கள், டேப் ரிகார்டர் கேசட்டுகள், ஒரு பால்பெயின் பேனா கையால் தடவி ஒவ்வொன்றை அடையாளம் பார்த்து விலகி கொண்டே வந்தவன் சற்றென்று நிதானித்தான். கையில் அது கிடைத்தது. வளவளவென்று கண்ணாடி உடம்போடு செவ்வகமாய். அரவிந்தாட்சனுக்கு புரிந்தது. சிகரெட் லைட்டர். போதும், இது போதும். உற்சாகமாய் அதன் விளிம்பில் இருந்த சுவிட்சை தட்டினான். சட் என்ற ஒரு நீல நிற தீப்பொறியோடு அந்த நெருப்பு பிளம்பு மாம்பழ நிறத்தில் எழுந்து காற்றில் ஒயிலாய் உடம்பை அசைத்து ஆடியது. லைட்டரின் தீப்பிளம்போடு காரினின்றும் கீழே இறங்கினான் அரவிந்தாட்சன். இருட்டு சாயம் போல லேசாய் கரைந்து போயிருக்க போர்டிகோவின் படிகள் நன்றாக தெரிந்தது. மெதுவாய் நடந்து படியேறி வாசல் கதவின் மேல் கையை வைத்தான். கதவு ஒரு சின்ன கிரீச்சோடு உள்ளே போனது. ஹால் பூராவும் இருட்டு. தார் மாதிரி கொட்டி கிடக்க லைட்டர் உமிழ்ந்து வெளிச்சத்தில் சோஃபாக்களையும் நாட்காலிகளையும் அடையாளம் கண்டு நகர்ந்து நடுகோலுக்கு வந்தான். விசால சுவர்களுக்கிடையே தத்தளித்த இருதயம் எக்கச்சக்கமான துடிப்பில் வேகமாய் இரத்தத்தை இறைத்தது. உடம்பின் எல்லா பாகங்களிலும் சொத சொதவென்று வியர்வர் பெருகி வழிந்தது. அரவிந்தாட்சன் அங்குலமாய் கால்களை பெயர்த்து படுக்கை அறையை நெருங்கி கதவை தள்ளினான். கதவு நழுவ உள்ளே போனான். திறந்திருந்த ஜன்னல் வழியே வேகமாய் பீறிட்டு வந்த ஒரு கொத்தான ஈரக்காற்று லைட்டரின் தீப்பிழம்பை அணைத்துவிட மறுபடியும் இருட்டு அறையை நிரப்பியது. லைட்டரை மறுபடியும் உயிர்ப்பித்தான் அரவிந்தாட்சன். தீப்பிழம்பு லைட்டரின் விளிம்பில் ஒட்டிக்கொள்ள இருட்டு கொஞ்சம் தள்ளி நின்றது. நடந்தான். வெளிச்சம் முன்னால் தத்தி தத்தி போக ஒரு வெளிச்ச தத்தலில் குப்புற கிடந்த கோபிநாத் இரத்தமாய் தெரிந்து மறைந்தான். இன்னொரு வெளிச்ச தத்தலில் கட்டிலில் கண்ணில் பட்டது. நடந்தான். நிதானமாய் நடையை பெயர்த்து சுற்றுமுற்றும் பார்த்தபடி நடந்து கோபிநாத் அருகே வந்து உட்கார்ந்தான். இடது கையில் லைட்டரை ஏற்றி கொண்டு வலது கையினால் கோபிநாத்தை மெல்ல புரட்டி பார்த்தான். அவனை சுற்றிலும் இரத்தம் திவலை திவலையாக உறைந்து போயிருக்க கார் சாவி எங்கேயாவது தட்டுப்படுகிறதாவென்று உன்னிப்பாய் பார்த்தான். கார் சாவி தட்டுப்பட மறுத்தது. மெல்ல எழுந்து நின்று லைட்டரை உயர்த்தி பிடித்து கொண்டு பார்வையை நாலா பக்கமும் போட்டு அங்குலமாய் தேட ஆரம்பித்தான். கட்டிலின் பரப்பு, சுவரின் திட்டு, டீப்பாயின் கீழ், கட்டிலுக்கு கீழ், டெலிஃபோன் ஸ்டாண்டுக்கு அடியில் மண்டியிட்டு எல்லா பக்கமும் வெளிச்சத்தை நகர்த்தி பார்த்தான். சோர்ந்தான். கார் சாவி எங்கே விழுந்திருக்கும்? ஹாலில் விழுந்திருக்குமோ?
போய் பார்த்து விடலாம் என்று தீர்மானித்து கீழே மண்டியிட்டு உட்கார்ந்திருந்த அரவிந்தாட்சன் எழுந்தான். அடுத்த வினாடி அவனுடைய சட்டையை யாரோ பற்றி இழுத்த மாதிரி உணர்வு. அதிர்ந்து போய் திரும்பினான். கட்டிலின் விளிம்பில் நீட்டியிருந்த அந்த இரும்பு தகடு சட்டையை விளையாட்டாய் இழுத்து பிடித்திருந்தது. சட்டையை உருவிக்கொண்டு புதிதாய் வியர்த்து போன முகத்தோடு ஹாலை நோக்கி நடந்தான். கார் சாவி கிடைக்குமா? ஏறக்குறைய 20 நிமிஷத்தை செலவழித்திருந்த போது அவனுடைய கால் பெருவிரலில் மெத்தென்று எதுவோ தட்டுப்பட்டது. ஆர்வமாய் குனிந்து எடுத்தான். வெளிச்சத்தில் உயர்த்தி பார்த்தான். ஒரு சின்ன மணி பர்ஸ் முட்டை வடிவத்தில் ஜிப்போடு தெரிய பிரித்தான். உள்ளே கார்ச்சாவி. மனசுக்கு ஒரு சந்தோஷ ஆரவாரம் கிளம்ப அதே வினாடி எங்கேயோ போயிருந்த மின்சாரம் ஓடி வந்து போர்டிகோ விளக்கையும் படுக்கையறை விளக்கையும் ஏற்றியது. லைட்டரை அணைத்து சட்டை பைக்குள் போட்டுக்கொண்ட அரவிந்தாட்சன் வெளியே கிளம்புவதற்காக யத்தனித்த வினாடி போர்டிகோவில் தட் 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 என்று அந்த ஆட்டோ வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. அரவிந்தாட்சன் சுவாசிக்க திணறினான். யாரோ வருகிறார்கள். ஓடு ஓடு. மூளை கட்டளையிட உடம்பு எப்படி எப்படி என்று கேட்டது. முன்பக்கம் ஓட முடியாது. பின்பக்கமாய் முயற்சி செய்து பார். திரும்பினான். அந்த கண்ணாடி ஜன்னலின் உடைப்பு தெரிந்தது. முன்பு அவன் வந்த வழி. கண்ணாடி ஜன்னலை நோக்கி மூச்சிறைத்து கொண்டு ஓடினான். ஒரு நட்சத்திர வடிவில் சைஸில் உடைந்திருந்த கண்ணாடி ஜன்னலுக்குள் தலையை நுழைத்து உடம்பை கொஞ்சம் கொஞ்சமாய் எம்பி கீறிக்கொண்ட இரத்த காயங்களையும் பொருட்படுத்தாமல் ஒரு மீன் மாதிரி வழுக்கி கொண்டு வெளியே போய் விழுந்தான். வெளியே காத்திருந்த காற்று அவனை அலம்ப விழுந்தவன் எழுந்து பின்புற சுவரை நோக்கி ஓடி முழுங்கால் சிப்பி சுவரில் தேய தேய மேலே ஏறி மறுபக்கம் தொம்மென்று குதித்து கொண்டிருந்த இருட்டில் ரோட்டை நோக்கி ஓடினான். ஆட்டோவினின்றும் கீழே இறங்கி டிரைவருக்கு காசை கொடுத்து அனுப்பிய புவனேஷ் ஆச்சரியப்பட்டு கொண்டே போர்டிகோ படியேறினான். போன் செய்தால் எடுக்க ஆள் இல்லை. இவ்வளவு பெரிய பங்களாவுக்கு வாட்ச்மேன் இல்லை. முக்கிய முன்பக்க கதவு திறந்தே இருக்கின்றது. கோபிநாத் உள்ளே இருப்பானோ? மாட்டிட்டானா? யோசித்து கொண்டே படியேறி நின்றான். வலது கையை உயர்த்தி கதவின் மேற்புறம் காலிங் பெல்லை தொட்டான். அது விர் என்றது. உள்ளே எதிரொலித்தது. யாரது? யாராவது வருகிறார்களா என்று எட்டி பார்த்தான். ஒரு நிமிஷம் காத்திருந்து யாரும் வராமல் போகவே கோபிநாத் குரல் கொடுத்து கொண்டே காலை எடுத்து உள்ளே வைத்தான். காற்று பலமாய் சீர ஆரம்பித்திருந்தது. அத்தியாயம் 12. புவனேஷ் உள்ளே நுழைந்ததுமே காற்றில் வெளிப்புற கதவு படீரென அடித்து சாத்தி கொள்ள அதை பொருட்படுத்தாமல் உள்ளே போனான் அவன். ஹால் வந்ததுமே நின்றான். சுற்றும் முற்றும் ஒருமுறை பார்த்து கொண்டு மெல்ல குரல் கொடுத்தான். கோபிநாத். மௌனம். கோபிநாத். புவனேஷின் உடம்பு பூராவும் ஆச்சரியம் புரண்டது. இவ்வளவு பெரிய பங்களாவில் ஒரு வேலைக்காரன் கூடவா கிடையாது? யோசித்து கொண்டே ஹாலுக்குள் மெல்ல நடைவிட்டான். பங்களாவுக்கு வெளியே காற்றின் சீற்றம் இப்போது அதிகப்பட்டிருந்தது. இவ்வளவு பெரிய பங்களாவில் எந்த ரூமில் உட்கார்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறான் இந்த கோபிநாத்? லேசாய் எரிச்சலாய் ஹால் நடுவே வந்து நின்றான். ஹாலின் மையத்திற்கு வந்ததும் வலது பக்கமாய் வெளிச்சத்தோடு படுக்கையறை தென்படவும் மெல்ல தலையை நீட்டி உள்ளே எட்டி பார்த்தான். டிஸ்டெம்பரின் பளபளப்போடு சுவர்களும் சுவர்களில் மாட்டியிருந்த போட்டர்களும் லேசாய் கசங்கியிருந்த இரட்டை கட்டிலும் மைதா மாவில் செய்த மாதிரி ஃப்ரிட்ஜும் டிவியும் புவனேஷின் பார்வையில் பட்டு பட்டு நகர கடைசியாய் பார்வை தரைக்கு வந்ததும் முகம் மாறினான். கீழே மல்லாந்து கிடப்பது யாரு? குபீரென்று உள்ளே போனான். 4:08 கீழே கிடந்த கோபிநாத்தை நெருங்க மூளை பிரதேசத்தின் முக்கிய பாகங்களில் சின்ன சின்ன பூகம்பங்கள். கோபிநாத். கீழே மண்டியிட்டு உட்கார்ந்து விரைத்து போக ஆரம்பித்திருந்த கோபிநாத்தின் உடம்பை தடவி தடவி தட்டினான். கோபிநாத்தின் மார்பிலும் வயிற்றிலும் கட்டி கட்டியாய் இளஞ்சிவப்பு நிறத்தில் உறைந்து போயிருந்த இரத்தம் புவனேஷின் கை பூராவும் பிசுபிசுப்பாய் ஒட்டியது. 2 கைகளிலும் ஒட்டி கொண்ட இரத்த பிசுக்கோடு இதயம் தடதடவென்று அதிர எழுந்து நின்றான் புவனேஷ். அந்த அரை நிமிஷத்தில் உடம்பு வியர்த்து ஊற்றியிருந்தது. இது எப்படி? யாருடைய வேலை? கீழே கிடந்த கோபிநாத்தை பார்த்தான். மனசுக்குள் முதலில் தோன்றியிருந்த இரக்க உணர்ச்சி மறைந்து போக பயம் முதுகு தண்டில் ஏறியது. 8 கால் பூச்சியாய் ஊர்ந்தது. என்ன செய்யலாம்? போலீஸுக்கு ஃபோன் பண்ணலாமா? உடனே பண்ணு. மனம் உசுப்பி விட அறையின் மூலையில் இருந்த டெலிஃபோனை நோக்கி போனான்.
டெலிபோனை தொட்டு ரிசீவரை எடுக்க போகும் வினாடியில் விருட்டென்று கையை இழுத்து கொண்டான். மனசுக்குள் ஒரு பயப்பற்றி பறந்து பறந்து சொன்னது, புவனேஷ், யோசி. போலீஸுக்கு தகவல் சொன்னால் தகவல் சொன்ன ஆளை விசாரணை என்ற பெயரில் வறுத்தெடுத்து விடுவார்கள். நீ பேசாமல் நழுவி விடு. நீ வந்த சுவடு யாருக்கும் தெரிய வேண்டாம். நாளைக்கு கோர்ட்டில் கேஸ் என்று வந்தால் அலைய முடியாது. உனக்கு வேண்டாம் இந்த தொல்லை. டெலிபோன் ரிசீவரினின்றும் மெல்ல கையை விலக்கி கொண்ட புவனேஷ் பின்வாங்கினான். 2 கைவிரல்களிலும் பிசுபிசுத்த இரத்தம் அதற்குள் காய்ந்து பொறுக்கு கட்டி ஒரு கெட்ட வாடை வீசியது. 10 பைசா பரப்பில் 7-8 இரத்த கரைகள் சட்டை பரப்பில் தீட்டலாய் தெரிய மூளை சொன்னது, முட்டாளே, முதலில் இதை கழுவு. புவனேஷ் சற்று சுற்றுமுற்றும் பார்த்து பாத்ரூம் எது என்று அடையாளம் கண்டு உள்ளே நுழைந்தான். பாத்தப்பில் நிரம்பியிருந்த தண்ணீருக்குள் கைகளை விட்டு அலசி தேய்த்து நிமிர்ந்த நிமிஷம் பாத்ரூமுக்கு வெளியே அந்த சத்தம் கேட்டது. சர்க் சர்க், யாரோ நடக்கும் சத்தம். புவனேஷுக்கு உச்சந்தலை ரோமம் குத்திட்டு நின்றது. உடம்பு பூராவும் இரத்தம் அவுன்சாய் உறைந்து போக சத்தம் செய்து கொள்ளும் முயற்சியை விட்டுவிட்டு மெதுவாய் நடந்து பாத்ரூம் கதவை திறந்து எட்டி பார்த்தான். படுக்கையறை வாசலில் ஆஜானு பாகுவாய் அந்த கூர்க்கா நின்றிருந்தான். கண்களில் அதிர்ச்சி வாங்கி கோபிநாத்தையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தவன் குளியலறை கதவு திறக்கப்படும் சத்தம் கேட்டு விருட்டென்று திரும்பினான். சட்டை பூராவும் இரத்த தெளிப்புகளோடும் கைவிரல்களில் ஈரம் சொட்டிய இரத்த நீரோடும் வெளிப்பட்ட புவனேஷை பார்த்ததும் மஞ்சளான முகம் வெளுத்தது. கோன் கோன் அலறிக்கொண்டே பின்னுக்கு ஓடி படுக்கை அறை வெளியே வந்து கதவை படீரென்று அரைந்து சாத்தி தாளிட்டான். கூட்கா தெரிந்து கொண்ட விபரீதமான தப்பு மனசுக்கு உரைக்க ஓடிப்போய் கதவை தட்டினான் புவனேஷ். ஏய் குர்கா, தொற கதவை. வலது புதைத்தால் கதவை இடித்தான். முட்டாளே, கொலை செஞ்சது நான் இல்லை, கதவை திற. குர்கா வெளியே கத்தி கூச்சல் போட்டு யார் யாரையோ கூப்பிடும் சத்தம் தெளிவாய் கேட்டது. 2 பேச்சு குரல்கள் 4 ஆகி 8 ஆகி 16 ஆகி பலவாகி 10 நிமிஷம் ஹாலில் சலசலவென்று பேச்சு குரல்கள். குர்காவின் குரல் பிரதானமாய் கேட்டது. 8 மணி டியூட்டிக்கு வந்ததுமே சார்வை பார்க்க சொல்ல போனேன். சாப் தரையில விழுந்து செத்து கிடந்தாரு. கொலை செஞ்ச மனுஷன் பாத்ரூமுக்குள் பூந்து இரத்த கட்டியை கழுவி கொண்டிருந்தான். நான் தாப்பா போட்டு என்று அரைகுறை தமிழில் சொல்ல உள்ளே இருந்து கேட்டுக்கொண்டிருந்த புவனேஷுக்கு மயக்கம் வரும் போலிருந்தது. அடித்த மழையில் தெருவிளக்குகள் எல்லாமே கண்களை மூடியிருந்த இருட்டில் ஓட்டமும் நடையுமாய் வந்து கொண்டிருந்தான் அரவிந்தாட்சன். சௌகார்த்திகாவை அந்த இருட்டில் தனியாய் விட்டு வந்ததில் மனசு பூராவும் பேயாய் அடித்து கொண்டது. இதோ ஆயிற்று, அடுத்த தெருவுக்கு அடுத்த தெருதான். வாய்விட்டு சொல்லிக்கொண்டே வியர்த்த முகத்தை துடைக்க கூட தோன்றாமல் உடம்பு பூராவும் தடவி கொண்ட பதட்டத்தோடு நடை போட்டான். என் பொண்ணுக்கு உயிர் கொடுத்த அந்த புண்ணியவதிக்கு எந்த ஆபத்துமே வரக்கூடாது. மாங்காட்டு தாயே. உதடுகள் இயந்திரத்தனமாய் உச்சரிக்க கால்கள் வேகமாய் ஓடின. 10வது நிமிஷம் சௌகார்த்திகாவின் கார் நின்றிருந்த தெருவுக்குள் அரவிந்தாட்சன் நுழைந்தான். 100 அடி தொலைவில் வரும்போதே அந்த வித்தியாசம் கண்ணுக்கு சிக்கியது. வெல்வெட் இருட்டின் கருப்பு பின்னணியில் அந்த சிகரெட் நெருப்பு கண்ணோடு தெரிய பேனட்டுக்கு சாய்ந்தபடி யார் அவன்? நடையை நிதானித்தான் அரவிந்தாட்சன். கண்களுக்கு கூடுதலான உன்னிப்பை கொடுத்து உற்று பார்த்தான். உருவம் சரியாக புலப்படாமல் தயங்கி காரை அவன் நெருங்க சௌகார்த்திகா ஆர்வமாய் முன்னால் ஓடி வந்தாள். அரவிந்தாட்சன், அம்மா, சாவி கிடைச்சுதா? கிடைச்சுதும்மா. சாவி பெல்ட் வாங்கிய கடையில தானே இருந்தது. சௌகார்த்திகாவை குரலை இழுத்த மாதிரி கேட்கவும் ஒரு வினாடி திகைப்புக்கு போய் மறு வினாடியே இயல்பான குரலுக்கு வந்தான் அரவிந்தாட்சன். ஆமாம்மா, அங்கதான் இருந்தது. கடைக்காரரே எடுத்து வச்சிருந்தார். சொல்லிக்கொண்டே அந்த சின்ன பர்ஸை தன் பாக்கெட்டில் நின்றும் எடுத்து நீட்டினான். தேங்க் காட். சௌகார்த்திகா பரவசித்து வாங்கி கொள்ள அரவிந்தாட்சன் கேட்டான். அது யாரம்மா கார்கிட்டே நிற்கிறது? வாங்க சொல்றேன் என்று காரருகே கூட்டி போனவள் மெல்லிய குரலில், அரவிந்தாட்சன், இவர் கிரைம் பிரான்ச்சில் வேலை செய்கிற போலீஸ்மேன். இந்த பக்கமாய் ரோந்து வந்தவர் நான் தனியாய் நின்றுகிட்டு இருப்பதை பார்த்து என்னோட பாதுகாப்புக்காக இங்கேயே இருந்துட்டார் என்றான். அரவிந்தாட்சன் கை குவித்தான். ரொம்ப நன்றி சார்.
வாட் இஸ் தேர்? நான் புறப்படுறேன்மா. சாவியும் வந்தாச்சு, ஆளும் வந்தாச்சு. இனிமே ஒரு ப்ராப்ளமும் இருக்காதே. இருக்காது. ஓகே, நான் வர்றேன்மா. வர்றேன் மிஸ்டர் என்று சொன்ன கிரைம் பிரான்ச் ஆசாமி மரத்தடி இருட்டில் நின்றிருந்த பைக்கை நோக்கி போனான். அவன் பைக்கில் தடதடத்து எதிர் திசையில் புறப்பட்டு போகும் வரை காத்திருந்த சௌகார்த்திகா அவன் போனதும் தன் நெஞ்சில் கை வைத்து ஒரு சந்தோஷ பெருமூச்சு விட்டாள். தப்பிச்சோம் என்று மெல்லிய குரலில் சொன்னாள். அரவிந்தாட்சன் கேட்டான். என்னம்மா கேட்டான் அந்த ஆளு? சௌகார்த்திகா நிமிஷ நேரத்துக்குள் நடந்ததை சொன்னாள். அவள் சொல்லவே கார் பனட்டை திறந்து ஃபேன் பெல்ட்டை மாட்டி விட்டிருந்தான் அரவிந்தாட்சன். அந்த ஆளுக்கு நம் மேலே சந்தேகம் ஒன்றும் வரையில்லையம்மா? காரின் பேனட்டை மூடிவிட்டு இருவரும் காருக்குள் ஏறினார்கள். இக்னீஷியனை உசுப்பி கொண்டே சௌகார்த்திகா கேட்டாள். கார் சாவி சுலபத்திலே கிடைச்சுதா? இல்லைங்கம்மா, கரண்ட் வேறே இல்லாம ரொம்பவும் திணறி போயிட்டேன். டெட் பாடி கிடக்கிற பங்களாவிலேயே தார் பூசின மாதிரி ஆன இருட்டில் கார் சாவியை தேடுறது அவ்வளவு லகுவாக தெரியவில்லை. ஹால் பக்கமாக வர்றப்ப காலில் தட்டுப்பட்டுச்சு. சாவி கைக்கு கிடைச்ச நிமிஷம் கரண்ட்டும் வந்துடுச்சு. கார் வேகம் பிடித்து மழை பெய்து ஈரமாயிருந்த ரோடுகளை அரைத்தது. அரவிந்தாட்சன் தொடர்ந்து சொன்னான். ஒரு 2 நிமிஷம் லேட்டாயிருந்தாலும் நான் வேறொரு சிக்கல்ல மாட்டியிருப்பேன்மா. என்னாச்சு? பதட்ட குரலில் கேட்டான் சௌகார்த்திகா. கரண்ட் வந்து லைட் எரிஞ்ச நிமிஷம் பங்களா வாசல்ல ஒரு ஆட்டோ வந்து நிக்கிற சத்தம். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. முன்பக்கமாய் போக முடியாது. வேற வழி இல்லாமல் நான் உடைச்சிட்டு வந்த கண்ணாடி ஜன்னல் வழியாவே வெளியே வந்து பின்பக்க சுவத்தை தாண்டி குதிச்சேன். ஆட்டோவில் வந்தது யாரு? நான் பார்க்கலம்மா. பார்க்கவும் அவகாசம் இருக்கல. அப்போ நீங்க சொல்றதை பார்த்தால் போலீஸுக்கு இப்போ நியூஸ் போயிருக்கும். இருக்கலாம். இனிமே தான் நீங்களும் நானும் ஜாக்கிரதையா இருக்கணும். எந்த சந்தர்ப்பத்திலும் சரி, விஷயம் வெளியே வரவே கூடாது. வராதம்மா. தேங்க்ஸ். நான் உங்களை எங்கே இறக்கி விடட்டும்? இந்த ரோட்டு கார்னரில் இறக்கி விடுங்கள். போதுமம்மா. நாளை காலையில எத்தனை மணிக்கு ஏர்போர்ட் போகணும்? 6 மணிக்கு. நீங்க காரை விட்டு இறங்கியதுமே அந்த கோபிநாத்தை மறந்துடணும். குழந்தை ராணியோட ஞாபகமும் அமெரிக்காவுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற ஞாபகமும் தான் உங்கள் மனசிலே இருக்கணும். நீங்கள் ஒரு மனுஷனை கொல்லல, மிருகத்தை தான் கொண்டிருக்கிறீங்கள். பதில் பேச முடியாமல் அரவிந்தாட்சன் தலையாட்டினான். கார் தெரு முனையில் போய் நின்றது. நான் சாலிகிராமம் கோயில் விழாவில் டான்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு திரும்பி எப்படியும் ராத்திரி 1 மணி ஆயிடும். அரவிந்தாட்சன், நான் பண்ண போற கடைசி ப்ரோக்ராமும் இதுதான். ஒருவேளை விடிய விடிய ஆடினாலும் ஆடுவேன். காலில் கட்டியிருக்கிற சலங்கைக்கோ ஒவ்வொரு மணியும் தெரிச்சு சிதற அளவுக்கு ஆடணுங்கிற வெறி என் மனசுல இருக்கு. அம்மா. அவனுடைய குரல் தளதளத்தது. அரவிந்தாட்சன், நாளைக்கு காலையில் ஏர்போர்ட்டுக்கு என்னால் வர முடியாது. குழந்தை ராணிக்கு இந்த ஆன்ட்டியோட ஸ்வீட் கிஸ்ஸஸ் போயிட்டு பத்திரமா வாங்க. அமெரிக்காவில் ஆப்ரேஷன் முடிஞ்சதும் என் கூட ஃபோனில் பேசுங்க. பேசுகிறேன்மா. அரவிந்தாட்சன் இறங்கி கொள்ள கார் வேகமாய் நகர்ந்தது. சாலிகிராமத்தை நோக்கி. கோபிநாத்தின் பங்களா. ராத்திரி 9 மணி. போலீஸ் ஜீப் ஒன்று போர்டிகோவில் சாதுவாய் நின்றிருக்க பங்களா பூராவும் காக்கி யூனிஃபார்ம்கள் பரவியிருந்தார்கள். இருந்த இடத்திலிருந்து கோபிநாத்தை ஓர் அங்குலம் கூட நகர்த்தி போடாமல் போட்டோகிராஃபர் ஒருவர் 8 திசையிலும் சுற்றி சுற்றி வந்து ஃபிளாஷ் அடித்து ஃபிலிமை தின்று கொண்டிருந்தார். ஒருவர் ஃபாரன்சிக் பவுடரை தூவி கொண்டிருந்தார். பங்களாவின் எல்லா அறைகளும் விளக்குகள் எரிய போலீஸ் இன்ஸ்பெக்டர் நவநீத கிருஷ்ணன் ஒவ்வொரு அறையாய் புகுந்து புறப்பட்டார். சப் இன்ஸ்பெக்டர் அவினாஷ் விசுவாசமான கிராமத்து மனைவி மாதிரியே அவருக்கு பின்னால் தொடர்ந்தார். அவினாஷ் சார், பிடிச்சு வச்சிருக்கிற அந்த ஆள் பேர் என்ன? புவனேஷ். விசாரிச்சிங்களா? இன்னும் இல்லை சார். ஆள் எங்கே இருக்கான்? பக்கத்து ரூமில் உட்கார வச்சு காப்ஸ் போட்டிருக்கேன் சார். வாங்க, ஆளை தட்டி பார்க்கலாம். இன்ஸ்பெக்டர் நவநீத கிருஷ்ணன் பக்கத்து அறைக்குள் நுழைய ஏராளமாய் கலைந்து போய் உட்கார்ந்திருந்த புவனேஷ் எழுந்து நின்றான். கண்களில் கனமாய் நீர் பளபளத்தது. உன் பேர் என்ன? நவநீத கிருஷ்ணன் குரலில் ஒரு இராணுவ கடுமை தெரிந்தது. புவனேஷ். புவனேஷின் குரல் கம்மி இருந்தது. இதே ஊரா? ஆமா. கோபிநாத்தை இப்படி குத்தி கொண்டிருக்கியே, எதனால குத்தி கொன்ன? அந்த ஆயுதத்தை அங்கே மறைச்சு வச்சிருக்க. புவனேஷ் பொடி பொடியாய் இடிந்தான். அத்தியாயம் 13. முத்து முத்தாய் வியர்த்து போயிருந்த முகத்தில் பயம் தேங்கியிருந்தது. கண்களில் புவனேஷ் மிரண்டான்.
பொறிக்குள் மாட்டிக்கொண்ட எலியின் தவிப்பு உடம்பு பூராவும் தொற்றியிருந்தது. எதிரே நின்று தன்னுடைய லேசர் பார்வையால் அவனையே ஊடுருவி கொண்டிருந்த இன்ஸ்பெக்டர் நவநீத கிருஷ்ணனை பலவீனமாய் ஏறிட்டான். நாக்கு மேலெண்ணத்தில் போய் ஒட்டிக்கொண்டு கீழே இறங்கி வர பிடிவாதம் பிடித்தது. குத்தல் ஏகப்பட்ட பிரச்சனைகளோடு தெரித்தது. கோபிநாத்தை நான் கொள்ளல் செய்யல இன்ஸ்பெக்டர். எங்கள் இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷன் சேர்மன் போஸ்ட் சம்பந்தமா அவரை பார்த்து பேச வந்தேன். ஆள் கொஞ்சம் பெரிய இடம் என்று தெரிந்ததும் இன்ஸ்பெக்டர் ஒருமையிலிருந்து பெண்மணிக்கு தாவினார். நீங்க கொலை செய்யலன்னா வேற யார் செஞ்சாங்க? எனக்கு தெரியல. இதோ பாருங்க புவனேஷ், போலீஸ்கிட்ட போய் பேசி பிரயோஜனம் இல்லை. நீங்கள் பாத்ரூமில் பூந்து உங்கள் மேலே பட்டிருந்த இரத்தக்கரையை கழுவி சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா இல்லையா? ஆமா. நீங்க கொலை செய்யலைன்னா உங்க மேல எப்படி இரத்தக்கரை படியும்? கீழே விழுந்து கிடந்த கோபிநாத்தை புரட்டி பார்த்தேன் இன்ஸ்பெக்டர். அந்த சமயத்திலே அவர் உடம்பில் இருந்த இரத்தம் என் மேலே பட்டது. இன்ஸ்பெக்டர் புன்னகைத்தார். கோபிநாத் கொலையானதுன்னு தெரிஞ்சதுமே உடனடியா போலீஸுக்கே நீங்க இன்ஃபார்ம் பண்ணல? அதை விட முக்கியமான காரியமா நினைச்சு பாத்ரூமுக்கு போய் இரத்தக்கரையை கழுவி இருக்கிறீங்க. புவனேஷ் பேச திணறினான். நவநீத கிருஷ்ணன் தொடர்ந்து கேட்டார். கோபிநாத் உங்களுக்கு ஃப்ரெண்டா? ஆமாம். எந்த வகையில்? பிஸ்னஸ் ரீதியா? 2 பேருக்குமே ஒரே பிஸ்னஸா? ஆமாம். என்ன ப்ராடக்ட்? டெக்ஸ்டைல் ஸ்பேஸ். இந்த வீட்டுக்கு அடிக்கடி வருவீங்களா? இதுதான் முதல் தடவை. இந்த மழை பெய்கிற ராத்திரியில் அவரை எதுக்காக பார்க்க வந்தீங்கன்னு சொல்ல முடியுமா? புவனேஷ் உதட்டை ஈரப்படுத்தி கொண்டு திக்கி திணறுகிற குரலில் சொன்னார். சேர்மன் போஸ்ட் வேர்ட் கேன்வசிங்குக்காக சில மெம்பர்ஸை பார்க்க போகலாம்னு கோபிநாத் என்கிட்ட சொல்லி இருந்தார். அந்த விஷயமாத்தான் அவரை பார்க்க வந்தேன். கதவு திறந்து கிடந்தது. குரல் கொடுத்துக்கிட்டே உள்ளே வந்தேன். ரிசப்ஷன் ரூம்லேயும் ஹாலிலேயும் யாருமே இல்லை. கடைசியா பெட்ரூமுக்கு வந்தேன். கோபிநாத் கீழே விழுந்து கிடந்தார். பக்கத்தில் போய் அவரை புரட்டி பார்த்தேன். ரத்தத்திலே மிதந்துட்டு இருந்த அவரை பார்த்ததுமே பயந்துட்டேன். போலீஸுக்கு ஃபோன் பண்ணினால் நான் பார்க்குற விபரத்தை சொல்லணும். போலீஸ் வர்ற வரைக்கும் ஸ்பாட்ல இருக்கணும். நாளைக்கு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கோர்ட்டு பிஸ்னஸை விட்டுட்டு அலையணும்னு நினைச்சு ரத்தக்கரையை கழுவிட்டு புறப்பட நினைச்சேன். அப்பத்தான் டியூட்டிக்கு வந்த குர்கா என்னை பார்த்து விட்டு நான் தான் கொலை பண்ணி இருப்பேன்னு நினைச்சு கதவை சாத்தி விட்டு சத்தம் போட்டு கூட்டத்தை கூட்டி விட்டான். குர்கா சொன்னது தப்புன்னு சொல்ல வர்றீங்களா? ஆமா. கொலை செஞ்சு மாட்டிக்கிட்ட பின்னாடி நீங்க சொல்ற புது கதையாத்தான் எனக்கு இது இருக்குது. நோ இன்ஸ்பெக்டர், நான் கோபிநாத்தை கொலை செய்யல. புவனேஷ் கத்தலாய் சொல்ல நவநீத கிருஷ்ணன் புன்னகைத்தார். உங்ககிட்ட இருந்து உண்மையை எப்படி வரவழைக்கணும்னு எங்களுக்கு தெரியும் புவனேஷ். இப்போ ஸ்டேஷனுக்கு போகலாம், வர்றீங்களா? பிலீவ் மீ இன்ஸ்பெக்டர், நான் கொலை செய்யல. இதை நீங்க சொல்ல வேண்டிய இடம் கோர்ட். இந்த நிமிஷம் போக வேண்டிய இடம் லாக்அப். வர்றீங்களா? நோ. தலையாட்டி கொண்டே புவனேஷ் பின்வாங்க நவநீத கிருஷ்ணன் சொன்னார். ஒரு இண்டஸ்ட்ரிக்கு எம்டியா இருக்கிறீங்களே, ஒரே ஒரு காரணத்துக்காக உங்ககிட்ட கொஞ்சம் மரியாதை காட்டி பேசிட்டு இருக்கேன். அந்த மரியாதை கெடுறதுக்கு முன்னாடி நீங்களாவே போய் போலீஸ் ஜீப்ல ஏறிக்கிறது பெட்டர். கன்னத்தில் அரை விழுந்த மாதிரியான உணர்ச்சியில் தத்தளித்து போன புவனேஷ் கலங்கிய விழிகளோடு வாசலை நோக்கி நடந்தான். அவனுக்கு இருபக்கமும் கரை போட்ட மாதிரி 2 கான்ஸ்டபிள்கள் வர ஜீப்பை சமீபித்தான். ஏறி உள்ளே போனான். எந்த நேரத்திலும் வாசலில் ரோட்டிலும் பரவி இருந்த கும்பல் குபீரென்று ஜீப்பை மொய்த்து கொண்டு புவனேஷை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தது. குர்கா பார்க்காம இருந்திருந்தால் தப்பிச்சு ஓடி இருப்பான். குர்காவையும் குத்த பார்த்தானாம். 1 அடி நீள பீச்சுவா வச்சிருந்தானாம். சட்டைய பாரு, எத்தினி ரத்தம். புவனேஷுக்கு 4 பக்கங்களிலும் பேச்சு குரல்கள் கிளம்ப இன்ஸ்பெக்டர் நவநீத கிருஷ்ணன் வேகமாய் வந்தார். கான்ஸ்டபிள், கும்பலை அடிச்சு விரட்டப்பா, பார்த்துட்டு நிக்கிற. கான்ஸ்டபிள் கும்பலை நோக்கி போனார். நவநீத கிருஷ்ணன் ஜீப்பில் நிரம்பி கொண்டதும் டிரைவர் ஜீப்பை நகர்த்தினார். டான்ஸ் புரோகிராம் முடிந்த போது நேரம் 2 மணியை தாண்டி இருந்தது. சௌகார்த்திகாவின் நடன நிகழ்ச்சிக்கு கட்டுப்பட்டு வாய் பொத்தி இருந்த வானம் நிகழ்ச்சி முடிந்ததும் மறுபடியும் வாயை திறந்து கொட்ட ஆரம்பித்தது. டான்ஸ்
மெட்டீரியல்ஸ் பாக்ஸை லாக் செய்து கொண்டிருந்த சௌகார்த்திகாவிடம் வந்தார் கோயில் தர்மகர்த்தா. காட்டுத்தனமா மழை அடிக்குது, எப்படிம்மா காரை ஓட்டிட்டு போவீங்க? நம்ம வீட்டில் தங்கிட்டு பொழுது விடிஞ்சதுமே போயிடலாமேம்மா. அவர் சொல்ல சொல்ல கோயில் பிரகாரத்தில் சாடி கொண்டிருந்த மழையை பார்த்தாள் சௌகார்த்திகா. ஊரில் இருக்கிற எரிகுளங்களை நிரப்பாமல் ஓயமாட்டேன் என்பது போல் பிரிவாதமான மழை அடுத்து 1 மணி நேரத்துக்குள்ளாக நிற்குமென்று தோன்றவில்லை. தர்மகர்த்தாவை ஏறிட்டாள். இங்கே எங்கேயாவது டெலிஃபோன் இருக்குமா? உங்க வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லணும், அவ்வளவுதானே? ஆமா, வாங்க, நம்ம வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு சலூன் கடை வாசல்ல காசு போட்டு பேசுற டெலிஃபோன் இருக்கு, அங்கே வச்சு நீங்க பேசிக்கலாம் தலையாட்டினான் சௌகார்த்திகா. ஒருவர் மெட்டீரியல் பாக்ஸை எடுத்துக்கொள்ள, இன்னொருவர் நாசுக்காய் அவள் மேல் மழைச்சாரல் படாமல் குடையை பிடிக்க கோயில் வாசலில் நின்றிருந்த தன் காருக்குள் போனாள். தர்மகர்த்தா பின் சீட்டில் ஏறிக்கொண்டார். வீடு ரொம்ப தூரமா? சௌகார்த்திகா கேட்டாள். இல்லைம்மா, அடுத்த தெருதான், பிரசவ ஆஸ்பத்திரி ரோடுன்னு சொல்லுவாங்க. தெருக்கடைசியில தான் நம்ம வீடு. வைப்பரை இயக்கி காரை நகர்த்தினாள் சௌகார்த்திகா. தர்மகர்த்தா சொன்னார், இன்னைக்கு உங்க டான்ஸ் அற்புதமா அமைஞ்சிடுச்சும்மா. உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்த ஜனத்துல ஒரு ஜனமுமே அசையல. அடுத்த ரோட்ல தானே திரும்பணும்? ஆமாம்மா. ரோட்டில் தேங்கி இருந்த அந்த மழை நீரை வகுந்து கொண்டு சீறி அடுத்த ரோட்டில் திரும்பி கார். அதுவும் அந்த கடைசி டான்ஸ் சக்த தாண்டவம் ஆடுறப்ப சாட்சாத் அந்த பார்வதி தேவையே வந்து ஆவேசமாய் ஆடுற மாதிரி. என்ன தத்ரூபம்! அந்த கோபம், அந்த ஊழிக்கால ஆவேசம், உடம்பே புல்லரிச்சு போச்சம்மா. அந்த லைட் கம்பத்துக்கு பக்கத்துல தெரியுதே ஒரு மெத்த வீடு, அந்த வீடுதாம்மா நம்ம வீடு. மெதுவாய் போய் காரை நிப்பாட்டுங்கம்மா. அவர் சொன்னபடியே காரை நிறுத்தினாள் சௌகார்த்திகா. வீட்டுக்கு நேர் எதிரே ஸ்டைல் மேன் ஹேர் ட்ரெஸ்ஸஸ் என்கிற போர்டு தெருவிளக்கு வெளிச்சத்தில் தெரிந்தது. அதன் சன்ஷேடுக்கு கீழே அந்த டெலிஃபோன் பட்பட்டி தெரிந்தது. நாணயம் ஒன்றை மணிப்பர்சில் இருந்து பொறுக்கி கொண்டு மழையில் நனைந்து கொண்டே டெலிஃபோனை நோக்கி போனாள் சௌகார்த்திகா. ரிசீவரை கையில் எடுத்து காதுக்கு கொடுத்தாள். லைன் உயிரோடு இருந்தது. நாணயத்தை தயாராக வைத்து கொண்டு தன் வீட்டு டெலிஃபோனை எண்ணெய் சுழற்றினாள். மறுமுனையில் என்கேஜ் டோன் கேட்டது. மறுபடியும் சுழற்றினாள். இப்போது கொர்ரென்று சத்தம். மீண்டும் முயன்றாள். கரகரவென்று கல்லை யாரோ மென்று சாப்பிடுவது போன்ற சத்தம். ஏறக்குறைய 15 நிமிடம் டயலை சுழற்றி சுழற்றி ஆட்காட்டி விரலே மரத்து போயிட்டு சௌகார்த்திகாவுக்கு. தர்மகர்த்தா அருகே வந்து நின்றார். செம்மையா வெயில் அடிக்கிற நேரத்துல நம்ம டெலிஃபோன் வேலை செய்யாது, மழை அடிக்கிற இந்த நேரத்திலேயாமா வேலை செய்யும்? ரிசீவரை எரிச்சலோடு தொங்க விட்டாள் சௌகார்த்திகா. பெய்யற மழையை பத்தி உங்க வீட்டுக்காரருக்கு தெரியுமேம்மா. வீணா அவரை கவலைப்பட்டு இருக்க மாட்டார். நீங்க வந்து ரெஸ்ட் எடுங்கம்மா, பொழுது விடிய போகலாம். அவரை பின்தொடர்ந்து போனாள் சௌகார்த்திகா. உதிக்க போகிற சூரியனுக்கு பயந்து மலைமுகங்கள் ஆந்திரா வானம் பக்கமாய் ஓடி பிடிக்க சென்னையில் வானம் பீட்ரூட் சிவப்பில் இருந்தது. சாலிகிராமத்தை விட்டு வீட்டை நோக்கி காரை விரட்டி கொண்டிருந்தாள் சௌகார்த்திகா. திடீரென்று சௌகார்த்திகாவுக்கு அந்த சந்தேகம் வந்தது. அரவிந்தாட்சன் குழந்தை ராணியோடு அமெரிக்கா புறப்பட்டு போயிருப்பாரா மாட்டாரா? எதற்கும் பார்த்து விட்டே வீட்டுக்கு போவோம். காரை எழும்பூர் நெடுஞ்சாலையை நோக்கி திருப்பினாள். 10வது நிமிஷம் மார்ஷல் ரோடும் அரவிந்தாட்சன் அப்பார்ட்மெண்ட்டும் வந்தது. காரை நிறுத்திவிட்டு கீழே இறங்கினான். அப்பார்ட்மெண்ட்டின் வாசலில் கோலம் போட்டு கொண்டிருந்த அந்த நடுத்தர வயது பெண்மணி சௌகார்த்திகாவை ஏறிட்டாள். எங்கேம்மா போற? அந்த குழந்தை ராணியை பார்க்கவா? தலையாட்டினாள். காலையில் 5 மணிக்கெல்லாம் ராணியும் அரவிந்தாட்சனும் ஏர்போர்ட் போயிட்டாங்கம்மா. இந்நேரம் ஃப்ளைட்ல பறந்துட்டு இருப்பாங்க. மனசுக்கு நிம்மதியா இருந்தது சௌகார்த்திகாவுக்கு. அந்த அம்மாளுக்கு ஒரு புன்னகையை பதிலாய் கொடுத்து விட்டு காருக்குள் ஏறினாள். இனிமேல் பிரச்சனை இல்லை. காருக்கு கீழே ரோட்டை வேகமாக நழுவ விட்டு வீட்டின் காம்பவுண்ட் கேட் அருகே வந்தபோது நேரம் 6:15. காம்பவுண்ட் கேட்டுக்குள் காரை செலுத்தினவள் ஒரு குபீர் அதிர்ச்சிக்கு போனாள். போர்டிகோவில் போலீஸ் ஜீப்பின் நீல நிற முகம் தெரிந்தது. பங்களாவின் ஹாலில் காக்கி யூனிஃபார்ம்கள் அசைவு தெரிந்தது. எல்லாவற்றுக்கும் மேலாய் குடும்ப வக்கீல் பார்த்தசாரதியின் கவலையான முகம் தெரிந்தது. போர்டிகோவில் நின்றிருந்தவர் சௌகார்த்திகாவின் காரை பார்த்ததும் வேகமாய் போர்டிகோ பக்கம் படியிறங்கி வந்தார். புவனேஷை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கம்மா. எதுக்கு லாயர்? குரல் குளறியது. கோபிநாத்தை புவனேஷ் கொலை பண்ணிட்டதாய் ஸ்பாட்ல வச்சே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கம்மா. புவனேஷை இப்போ லாக்அப்ல இருக்கார். போலீஸ் அவரோட
ரூமை சோதனை போட்டுட்டு இருக்காங்க. திகில் ஒரு தீர்க்கமான கத்தி குத்து மாதிரி இருதயத்தின் மையத்தில் இறங்கியது. சௌகார்த்திகா சுவாசிக்க திணறினாள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த கதையை இதோட முடிச்சுக்கொள்கிறேன். நாளையோட புக் முடிஞ்சிடும், நேரம் இழுக்காது, நாளையோட முடிச்சிடுவேன். முதலே சொல்லியிருக்கோணும் வரைக்கிலேயே ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ஆண்டு எல்லா விஷயம் நீங்கள் நடக்கணும், நிறைவு பெறணும் என்று நினைக்கிற எல்லா விஷயமும் நடக்கிறதுக்கும், உங்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். நாளைய பாட்டோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியா. பாய் now.